நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி ஓட்டு போட போகிறாரு, அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது, இனி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நான் ஓட்டு போட போடல, ஏன்னா நான் இனி சிட்டிசன் ஆகலை, அதனால நான் ஓட்டு போடல. ஸோ இவர் தான் போட போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் நடந்து வராங்க. ஓட்டுன்னா என்ன தெரியாது, அவர் கோபத்தில் இருக்காரு. ஸ்கூலுக்கு போகணுமாம்மா, அவங்க ஸ்கூலுக்கு ஓட்டு போட வந்திருக்கோம், அதனால நான் வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தான் வருவேன். ஒரே ஆட்டம் அவன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஓட்டு போடுறதுக்கு. கிருஷி ஸ்கூல் தான், ஜஸ்ட் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 minutes தான் இருக்கு அவனோட ஸ்கூலு. நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீ ஏன் செயின் போடலன்னு எனக்கு கேட்பீங்க. எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கனால நான் வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருக்கேன். இந்த சைடு பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா உள்ளே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் நின்றுட்டுருந்தாங்க. கிருஷிவும் உள்ளே போகலான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், அவனும் உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எந்த மாதிரி ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து வெளியே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி போச்சுன்னு. நான் பார்த்தீங்கன்னா 2026 தான் வந்து சிட்டிசன்ஷிப்பே எடுக்க முடியும். அப்போ தான் வந்து நான் எலிஜிபிள் ஆகிறேன். ஸோ பாப்பா வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்கப்பான்னு வெளியேருந்து கத்திட்டு இருந்தா. இடையில போலீஸ் எல்லாம் கூட வந்து பூத்தெல்லாம் கரெக்டாக போகுதான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடியே போட்டிருக்காங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அலோடு கிடையாது உள்ள அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு நான் வெளியே நின்று மட்டும்தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு என்னோடய ஹஸ்பண்ட், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம், கேட்கலாங்க. ரிவ்யூ சொல்லுங்க, நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஓட்டு போடுறதுல? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, அது வந்து நம்ம பேலட் மிஷினில் போடுவோம். இது வந்துட்டு பேப்பரில் நம்மளே யாரை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் கொண்டு போகிறோம். ஓகே, பூத்து தனியாக இருக்குமா இல்லை ஒரே பூத்து தானா? 2 மிஷினுக்கு தனித்தனி பூத்து வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரியா? மிஷின்லாம் கிடையாது, நீ பேப்பர் கொடுத்துருவாங்க, பென்சில் கொடுத்துருவாங்க, ஒரே பூத்து தான். அந்த இது நீ செலக்ட் பண்ணி அந்த பேப்பரை மடிச்சு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வரணும், அவ்வளோதான், ஒரே பாக்ஸ். ஸ்டேட்டுக்கு ஒரு தனி இது, சென்ட்ரலுக்கு ஒரு தனி இது, அந்த மாதிரி பாக்ஸ் தனியாக இருக்கும். 2 தனித்தனி பேப்பர் இருக்கும். ஸ்டேட்டோட பேப்பர் ஸ்டேட், சென்ட்ரலோட பேப்பர் சென்ட்ரலே போட்டு. ஓ, அவ்வளோதானே. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுனால சொல்ல மாட்டேங்களா? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? 2வது வாட்டி இங்கே ஒர்க் பண்ணுறேன், நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு.